கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று என்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம் தொடர்ச்சியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்பு கூர்ந்த நாம் அவர்கள் எப்படிப்பட்ட அன்பு கூற வேண்டும், அன்பு கூறுகிற நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து தான் நாங்கள் தியானிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் அன்பு கூறுகிற நாம் தீமையை வெறுக்க வேண்டும் என்பது காரியத்தை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 97:10 நாங்கள் வாசிப்போம். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை விடுவிக்கிறார். அல்லேலூயா. அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாவை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். ஆகையால் கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அல்லேலூயா. நாம் தீமைக்கு தீமை செய்கிறவர்களாக அல்ல, தீமையான சிந்தை, தீமையான எண்ணம், தீமையான நடத்தை உள்ளவர்களாகவும் அல்ல. நாம் எப்பொழுதும் எப்படி இருக்க வேண்டுமா? நாம் கர்த்தரில் அன்பு கூறுகிற நாம் தீமையை வெறுக்க வேண்டும், தீமையை விட்டுவிட வேண்டும், தீமை இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. 34வது சங்கீதத்தின் 13-14 வசனத்தை பார்க்கும் பொழுது, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபடு வசனத்துக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று சொல்லி அங்கே அழகாக சங்கீதக்காரன் சொல்லுகிறதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? தீமையை விட்டு விலக வேண்டும், நன்மை செய்யும்படி, சமாதானத்தை தேடும்படி, அதை தொடர்ந்து செல்லும்படி ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நம் நாவை பொல்லாப்புக்கும் அந்த உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் நம்ம விலக்கி காத்து கொள்ள வேண்டும். ஏன்னா இவைகளால் தான் நம்ம தீமைக்கு தீமை செய்கிற எண்ணம் சிந்தை எங்களுக்குள்ளே உருவாகிறதாக இருக்கிறது. ஆகையால் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலும் நாம் ஒவ்வொருவரும் சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆமோஸ் 5:15 வசனம் சொல்கிறது, நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமிக வாசலின் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானோருக்கு இறங்குவோம். அப்ப நாம எப்போ என்ன சொல்லணுமோ? தீமைக்கு தீமை செய்கிற ஜனங்களாக அல்ல, தீமையை வெறுத்து நன்மையை விரும்புகிற ஜனங்களாய் நம்ம மாற வேண்டும். ஏனென்று சொன்ன, நமக்குள்ள தீமை நிரம்பி இருந்தா, நமக்குள்ள தீமையினாலே நாம் நிரப்பப்படுவோமா இருந்தா, அதனுடைய வெளிப்பாடு, எங்களுடைய செயற்பாடு எல்லாமே தீமையாகத்தான் இருக்கும். ஆகவே எங்களுடைய நிறைவு நன்மையானதா இருக்கணும், சமாதானத்துக்கு ஏதுவானதா இருக்க வேண்டும். மத்தேயு 12வது அதிகாரத்திலேயே 34வது வசனம் சொல்லுகிறது, விரியம் பாம்பு குட்டிகளை, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அதுதான் இன்றைக்கு சொல்லுகிறார். நமக்குள்ள தீமை நிறைந்ததா இருந்தா அதுதான் எங்களோட வாய் வழி, எங்களோட செயல் வழியாய் தீமை தான் வெளியில வரும். நன்மை முழுவதும் எங்களுக்குள்ள நிரம்பி இருந்தால் எங்களுடைய செயல் வழிவாய், எங்களுடைய பேச்சு வழியாய் நன்மைதான் வெளியில வரும். நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நமக்குள்ள ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆண்டவரை அன்பு கூறுகிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று நம்ம சொல்லுகிறோம். நாம் இன்றைக்கு தீமைக்கு தீமை செய்கிற ஜனங்களா இருக்கிறோமா? எங்களுடைய இருதயங்களிலே தீமையை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதா? தருமையான காலவழி நம்ம ஆண்டவர் சமுத்திரங்களை ஒப்பு கொடுப்போம். நாம் தீமை செய்கிற ஜனங்களா இல்லை, நன்மை செய்கிற ஜனங்களா, கர்த்தரில் அன்பு கூறுகிற யாவரும் நன்மை செய்கிறவர்களா இருக்க கர்த்தர் தான் உங்களை ஒவ்வொரு கிருபை செய்வாராக. God bless you.